லைவ் அப்டேட்டு ஜெஃப்ரி சொல்கிறான், எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அவனை தள்ளி விடவும் இல்லை, அவனாக தான் போய் கீழே விழுந்தான், அவனுக்கு கையெல்லாம் அடிபட வாய்ப்பே இல்லை, நான் இந்த பக்கம் தான் தள்ளி விட்டேன், ஆனால் அவனுக்கு இந்த பக்கம் வலிக்குதுங்கிறான், இந்த பக்கம் வந்து கை வந்து உடஞ்சிருச்சுங்கிறான், அதெல்லாம் கிடையாது, எனக்கு ரெட் கார்டு கொடுத்தா நான் வாங்கிட்டு போய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணவ திமிரில் வந்து பேசிட்டு இருக்கேன். ரஞ்சித் சாட்டையும் சௌந்தர்யாட்டையும் இந்த சௌந்தர்யா மண்டையை வந்து இவன் ஒரு பக்கம் கழுவிட்டே இருக்கான். இப்போ இவனுடைய அந்த திமிர்த்தனத்தை பாருங்களேன் மக்களே. இவன் தான் வந்து என்னென்னா அவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக இது பண்ணி அந்த படத்தையெல்லாம் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து அவன் கல்லை எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டுருக்கான். இப்படி ரணவு போனான். அவனோட இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சொலட்டி இப்படி வந்து ஒரு லாக் போட்டு அவனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உந்தி தூக்கி போகிறான். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ரணவ் வந்து மாடு மாதிரி இருக்கானே, அவன் எப்படா இவன் தள்ளுறா அப்படின்னு பார்த்தா அவன் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருந்திருக்கான். ஜெஃப்ரி தான் நம்மளை வந்து அவனால் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ஏற்கனவே வந்து இப்படி ஒரு லாக் போட்டான் பார்த்தீங்களா. ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரிக்கு வந்து எந்த இடத்துல எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு அடியை தான் வந்து பலமான ஒரு எத்து நல்லா கையிலே வச்சு எத்திருப்பான் போல இருக்குது. அதனால தான் அவ்வளோ தூரம் அவனுக்கு வந்து அந்த மூட்டில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அதான் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து வலிக்குது, இதயம்லாம் தடதடம் துடிக்குது. ஏன்னா ஒரு அடிபட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அப்படிலாம் பண்ணிட்டு இவன் திமிரு எடுத்து போய் எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இவனுக்கு பிக் பாஸே வந்து ரெட் கார்டு கொடுத்து தாட்டி விடணும். இப்போயே உனக்கு வெளியே போடா. இதோட 2வது தடவை. ஏற்கனவே வந்து இப்படி அடிக்க போனது ஒரு தடவை, இது வந்து 2வது தடவை ஃபிசிக்கல் வைலன்ஸ் வந்து இவன் தான் அதிகமாக பண்ணியிருக்கான். பண்ணிட்டு இவ்வளோ தூரம் திமிரா பேசுகிறான். மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.